ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் யூஜிசி நெட் எக்ஸாம் பற்றின தகவல் கொடுக்க தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணது. இதில் வந்து மாற்றங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பிஹெச்டி பண்ணுறது. இப்போ பிஹெச்டி பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் ஒரு இன்டர்வியூ வச்சு அதில் வந்து யார் வந்து செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்றது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக அது நடந்துட்டு இருந்துச்சு. அது வந்து சர்டைன் பீரியட் வரைக்கும் ஒரு 5 இயர்ஸு இல்லை அப்படின்னா 1 இயர் அப்படின்ற டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட 83 சப்ஜெக்ட் வந்து எழுதுகிறாங்க. இந்த 83 சப்ஜெக்ட்டுக்கும் இதில் ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணால், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து போகலாம். இதில் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜேஆர்எஃப் வந்து போகலாம். அதாவது ஸ்கைஃபன் வாங்கி நம்ம பிஹெச்டி படிக்கிறது. இப்போ வந்து தேர்டாக ஒன்று என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமோட ஸ்கோரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிஹெச்டி அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு தேர்டாக ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் இது வந்து முக்கியமான ஒரு சேஞ்சஸ் இதில், ஓகேவா? ஸோ இந்த ஸ்கோர் கார்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிஹெச்டி, பட் இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் ஃபர்தராக அவங்க எதுவும் சொல்ல கிடையாது. பட் இந்த மார்க் வச்சு பிஹெச்டி அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் எக்ஸாம் தான் நம்மளுக்கு, ஓஎம்ஆர் எக்ஸாம் தான் நம்மளுக்கு, ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது. ஸோ ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இதில் கிடையாது, ஓகேவா? நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இது கிடையாது. இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்டர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 சம்திங் வந்து சென்டர் வந்து அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு, ஓகேவா? ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்டி ப்ராசஸ்க்கு வந்து இந்த மார்க்கை வந்து ஒரு கன்சிடரபிளாக வந்து எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்ட் அப்டேட்டாக வந்து இது வந்து நீங்கள் எல்லா ஒரு நியூஸ்லேயுமே நீங்கள் இதை பார்த்துருக்கலாம். பிஹெச்டி அட்மிஷனுக்கும் யூஜிசி நெட் எக்ஸாமோட ஸ்கோர் கார்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் எவ்வளோ மார்க்கு பற்றி இன்னும் வந்து அவங்க எதுவும் கம்ப்ளீட்டாக வந்து எதுவும் சொல்ல கிடையாது, சரிங்களா? இதுதான் வந்து மேஜராக வந்து இந்த யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு கூடிய ஒரு விஷயம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 83 சப்ஜெக்ட் வந்து இந்த யூஜிசி நெட் எக்ஸாமுக்குள்ளே வராங்க. ஸோ இது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா யூஜிசி சிஎஸ்சிஆர் நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் சயின்ஸு, மேத்தமெட்டிக்கல் சயின்ஸு, கெமிக்கல் சயின்ஸு, அது மாதிரி எர்த்து, அட்மாஸ்பியர், கிட்டத்தட்ட அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட் வந்து அதில் வந்து இருக்கும் யூஜிசி சிஎஸ்சிஆர் நெட்டில், ஓகேங்களா? ஸோ யூஜிசிஎஸ்சிஆர் நெட்டில் இருக்கிற சப்ஜெக்ட் இதுக்குள்ளே வராது, பட் இதில் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து அதுக்கு வராது, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு தகவலுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறது கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவல் தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் சிம்பில் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்புறம் ஒரு விஷயம் வரும். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.